ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி, மகான் ஆத்மாக்கள், ஆதிரத்தனங்கள் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தினை ஒவ்வொரு நாளும் சரி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில நேற்று கூட நான் பார்த்தோம். அந்த பந்திதாவிலிருந்து பிரம்மகுமாரி, அதாவது பஞ்சாபிலிருந்து பிரம்மகுமாரி கமலேஷ் அவர்கள் பிரம்மா பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நேற்று நாம் பார்த்தோம். தேர்ச்சியில எப்படி பெற்றிருக்கிறார் அப்படின்னு நேற்று நம்ம வந்த பதிதாவிலிருந்து பண்டிடாவிலிருந்து அந்த குவாலியருக்கு எப்படி பார்ட்டிகளை கூப்பிட்டு வரும்பொழுது உடனடியாக பாபா அங்க போக சொன்னார் குவாலியருக்கு. ஆனால் அவர் பார்ட்டி கூட போகாமல் அவர் நேரடியாக வேற சென்டருக்கு போய் பிரம்மா பாபா சரீரம் விட்ட பிறகு கடிதம் வந்தது. நீ தேர்ச்சியில் வெற்றி பெற்றா அப்படி என்று நேற்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த அனுபவம் அம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். பிரம்மகுமாரி கமலேஷ் தீதி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை சொல்லப் போகின்றார். இது நடந்த வருடம் 1954ஆம் ஆண்டு இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் எனக்கு அறிமுகமானது அப்படின்று அழகாக நம்மிடம் ஆரம்பிக்கின்றார். எனக்கு அறிமுகம் கிடைத்த உடனே கிட்டத்தட்ட 1½ ஆண்டுகளில் அபுவிலிருந்து எங்களுக்கு செய்தி வந்தது. அதாவது மாதேஸ்வரி அவர்கள், மம்மா அவர்கள் பஞ்சாபிற்கு ஆன்மீக பயணமாக கிளம்பி உள்ளார்கள் அப்படின்னு. அப்போ நாங்கள் எங்களுடைய சிறிய கிராமத்திற்கும், பிறகு அந்த ஸ்ரீ ஹரிகோவிந்தப்பூர், அதாவது மாதேஸ்வரி அவர்கள் வருவது எண்ணி நாங்கள் சௌபாகியமாக உணர்ந்தோம் அந்த அனுபவத்தினை. எங்கள் அனைவரையும் சந்திப்பார் அப்படின்று ஆவலாக இருந்தோம். அப்படியே மாதேஸ்வரி அவர்களும் எங்கள் கிராமத்திற்கு வந்தார்கள். அப்போ எங்களது கிராமம் சிறியதாக இருந்தாலும், அங்கே கன்னியர்கள், குமாரிகள் கூட்டம் நிறைந்திருந்தது அங்கே. பிறகு நாங்கள் அனைத்து குமாரிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பாடலை இயற்றி மம்மாவிற்கு முன்பாக பாடினோம். எவ்வளவு அழகாக இருக்குது இப்ப சொல்லும் பொழுதெல்லாம். அந்த பாடலுடைய 2 வரிகள் இப்பொழுது எனக்கு நினைவில் இருக்கிறது. அதை உங்களிடம் நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அப்படி என்று பிரம்மகுமாரி கமலேஷ் தீதி அவர்கள் அந்த 2 வரிகளை நம்மிடம் சொல்லப் போகின்றார். இந்த குருஷேத்திர மைதானத்தில் சக்திகள் நாம் இறங்குவோம். இந்த குருஷேத்திர மைதானத்தில் சக்திகள் நாம் இறங்குவோம். நிச்சயம் எண்ணக்கூடிய அந்த தேர்வில் அடைந்தே தீர்வோம் வெற்றி. நிச்சயம் என்னும் தேர்வில் அடைந்தே தீர்வோம் வெற்றி அப்படின்று அந்த பாடலை எழுதி நாங்கள் மம்மாவிற்கு சமர்ப்பணம் செய்தோம், பாடினோம். அப்போ மாதேஸ்வரி அவர்கள் இந்த பாடலை கேட்டபடியே மிகவும் அன்பு நிறைந்த அந்த ஆன்மீக திருஷ்டியுடன் எங்களை கவனித்துக் கொண்டிருந்தார் மம்மா அவர்கள். பிறகு மதுரவாணி மீட்டும் பொழுது அதிலும் இதையே கூறினார்கள். அதாவது இப்படிப்பட்ட சிவசக்திகள் மைதானத்தில் இறங்கினால் பாபாவுடைய பெயரை எவ்வளவு ஓங்க செய்ய முடியும் அப்படி என்று. பிறகு மாதேஸ்வரி அவர்களுடைய இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் எடுத்த முடிவு இன்னும் உறுதியானது. அப்பொழுது நான் 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டே இருந்தேன் சொல்கின்றார் அனுபவத்தினை. பிறகு 2 வருடங்கள் கழித்து படிப்பிற்காக நான் சண்டிகர் சென்றேன். அப்பொழுது சண்டிகரில் அங்கு சென்டர் கிடையாது. வந்தது அதாவது மாதேஸ்வரி அவர்கள் பஞ்சாப் பயணம் வரும்பொழுது சண்டிகர் பல்கலைக்கழக வளாகத்தில் தங்குவார்கள் அப்படி என்று. ஒரு முறை எனக்கு கடிதம். ஆனால் எனக்கு மாதேஸ்வரி யாருடைய அழைப்பின் பேரில் எங்கே வந்து தங்குவார்கள் அப்படி என்று தெரியாது. இருந்தாலும் நான் அந்த வீட்டை தேட முயற்சி செய்தேன். ஆனாலும் எனக்கு கிடைக்கவில்லை. பிறகு நான் எனக்கு கிடைத்த முகவரினுடைய ஆதாரத்தில் ஒரு கடிதம் எழுதினேன். இந்த கடிதம் தங்களுக்கு கிடைக்கப்பட்டால்
தாங்கள் எனக்கு மாதேஸ்வரி அவர்கள் எந்த நாளில் வருவார்கள் என்பதை தெரியப்படுத்துங்கள் அப்படி என்று. அப்போ அந்த கடிதம் தங்களுக்கு கிடைக்கப் பெற்றால், தாங்கள் எனக்கு மாதேஸ்வரி அவர்கள் எந்த நாள் வருவார்கள் என்பதை தெரியப்படுத்துங்கள் அப்படி என்று எழுதினோம். அந்த கடிதம் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. அவர்களே என்னிடம் வந்து அழைப்பிதழ் கொடுத்து சென்றார்கள். பிறகு நானும் அங்கே சென்றேன். அப்பொழுது அம்மா எனக்கு, "நீங்கள் தினமும் இங்கே வந்து வகுப்பு நடத்துங்கள். அது மட்டுமா, அந்த புனித வியாழக்கிழமை தோறும் அங்கே வந்து பகவானுக்கு பிரசாதம் அதாவது போக் வையுங்கள்" அப்படின்று மம்மா அவர்கள் எனக்கு சேவையும் கொடுத்தார் அப்படின்று படினாவில் இருந்து பிரம்மகுமாரி கமலேஷ் ஜீதி அவர்கள் மம்மாவுடைய அந்த அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அப்போ நானும் லௌகிக படிப்பும் படித்துக்கொண்டு சமயம் ஒதுக்கி பாபாவுடைய சேவை செய்து கொண்டே இருந்தேன். பிறகு 1960ஆம் ஆண்டு சண்டிகரில் சென்டர் அதாவது ஸ்தாபனை அங்கே உருவாயிற்று. பிறகு அங்கே மாதேஸ்வரி அவர்கள் வருகை புரிந்தார்கள். அப்பொழுது மாதேஸ்வரி ஓரிரு தினங்கள் அங்கே இருந்தார்கள். அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அடிக்கடி எனக்கு இவர்களைப் போல தாரணமூர்த்தியாக, இவரைப் போல கம்பீரமுடையவராக, இவரைப் போல சரள சுபாவம் உடையவராக மாற வேண்டும் அப்படி என்ற அந்த பிரேரணை, அதாவது தூண்டுதல் எனக்கு வரும் அப்படின்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். முன்னால் மாதேஸ்வரி அவர்கள் அமர்ந்தால், அதாவது சிங்க வாகனத்தில் சக்தி அமர்ந்திருப்பது போல காட்சியளிப்பார்கள். அது மட்டுமா, நம்மையும் சரி அப்படியே மாறச் சொல்வதாக நமக்கு அந்த சமிக்கை கிடைப்பது போல இருக்கும். அவர்களது மகா வாக்கியம் கேட்கும் பொழுது, நாமும் ஏன் பாபாவுடைய காரியத்தில் கை உயர்த்தக்கூடாது அப்படின்று அந்த ஊக்கமும் சரி, அந்த உற்சாகம் சரி நிறைந்து வழியும் அப்படி என்று பிரம்மகுமாரி கமலேஷ் தீதி அவர்கள் மம்மாவுடைய ஏற்பட்ட அந்த அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். பிறகு லௌகிக படிப்பில் இருக்கும் பொழுதே இடையிடையே எனக்கு மாதேஸ்வரி அவர்களிடமிருந்து கடிதம் வந்து கொண்டே இருந்தது. அந்த கடிதத்தில் அவர்கள், "குழந்தாய், நீ சிங்கவாகினி சக்தி" அப்படி என்று. எப்படிப்பட்ட இன்னல் வந்தாலும் நீ பயப்படக்கூடாது அப்படி என்று. அதாவது வெற்றி அடைய வேண்டும் அப்படி என்று. அதாவது ஒரே பலம், ஒரே நம்பிக்கையுடன் நிச்சயத்திலிருந்து அந்த பரீட்சைகளில் நீ தேர்ச்சி அடைய வேண்டும் அப்படி என்று எனக்கு மம்மா அவர்கள் கடிதம் எழுதியிருந்தார். இதுபோல இந்த பிரேரணைகளில் அதாவது தூண்டுதல் மூலமாக நான் முன்னேறிக் கொண்டே இருந்தேன். பிறகு படிப்பு முடித்த பிறகு சிறிது கால லௌகீக சேவையும், சிறிது கால ஈஸ்வரிய சேவை சேர்ந்து செய்து கொண்டே இருந்தேன். ஒரு சமயம் வந்தது எனக்கு. அப்பொழுது என்னுடைய லௌகீக பந்தனமும் முழுமையாக எனக்கு விலகிவிட்டது. பிறகு 1962ஆம் ஆண்டு முழுவதுமாக ஈஸ்வரிய சேவையில் சமர்ப்பணமாகி விட்டேன். அதன் பிறகு நான் சண்டிகரில் சேவைக்காக இருந்தேன். பிறகு எனக்கு மம்மாவை பார்க்கும் பொழுதெல்லாம், இவர் எனக்கு அலௌகிக தாய் மட்டுமல்ல, என்னுடைய லௌகீக தாய் இவர்தான் என்பது எனக்கு அனுபவம் ஆனது. அப்படி என்று அழகாக அந்த அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார். பிறகு அவரிடமிருந்து பாலனையும் எனக்கு கிடைத்தது. இதுபோல ஒவ்வொரு அடியிலும் அவருடைய வழிகாட்டுதலும் கிடைத்துக் கொண்டே பெற்றே இருந்தேன். பிறகு அவர்கள் சதா முன்னேறிக் கொண்டே செல்வதற்கான அந்த உற்சாகமும் எனக்கு அந்த ஊக்கமும் கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள் மம்மா அவர்கள். பாருங்கள், இப்பொழுது மம்மா சாகாரத்தில் இல்லை என்றாலும், நான் மதுபன் வரும்பொழுதெல்லாம் மம்மா, பாபா நம்முடன் வளமும் சரி, இடமும் சரி இருக்கின்றார்கள். ஏன் ஒவ்வொரு அடியிலும் வழிகாட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள் அவ்வியக்த ரூபத்தில். அந்த உணர்வு தான் எனக்கு ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். யோகத்தில் அமரும் பொழுதும் அவ்வப்பொழுது அம்மாவினுடைய முகம் எதிரில் வருகிறது.
அதனுடைய தூண்டுதல் எனக்கு கிடைக்கும். அதாவது பிரேரணை எனக்கு கிடைக்கின்றது. அது மட்டுமா, அந்த சைகையும் எனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அதாவது எப்படி என்று, "நீ முன்னேற வேண்டும். தந்தைய பார். தந்தைய பின்பற்று. ஃபாலோ ஃபாதர்." இதுபோல அவ்யக்த ரூபத்தில் இன்று கூட அம்மாவுடைய அந்த சூட்சுமமான பிரேரணைகள், அதாவது உந்துதல், சதா முன்னேற்றத்திற்காக கிடைத்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்று நம்முடைய ஆன்மீக சகோதரி பஞ்சாபிலிருந்து, படினாவிலிருந்து பிரம்மகுமாரி கமலேஷ் அவர்கள் இவ்வளவு நேரமாக மம்மா எப்படி எனக்கு சேவை கொடுத்து, எப்படி என்ன சமர்ப்பணமாக்கி, எப்படி அந்த சிவசக்தி அந்த ரூபத்துல என்ன உட்கார வைத்து, எப்படி எனக்கு சேவை கொடுத்து, எப்படி எனக்கு ஊக்க உற்சாகம் கொடுத்து, அழகான அந்த அனுபவத்தினை இவ்வளவு நேரமாக நாம் பாக்கிய விதாதா மூலமாக கேட்டு, அந்த ஆன்மீக அதீந்திரிய சுகத்தில் ஆடினோம். பார்ப்போம் நாளைக்கு இன்னொரு அழகான மகானாத்மா இந்த பாக்கிய விதாதா மூலமாக என்ன சொல்ல வரப்போகிறார் அப்படின்று. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி, மகானாத்மாக்கள், ஆதிரத்தனங்கள் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தினை ஒவ்வொரு நாளும் சரி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில நேற்று கூட நான் பார்த்தோம். அந்த பந்திதாவிலிருந்து பிரம்மகுமாரி, அதாவது பஞ்சாபிலிருந்து பிரம்மகுமாரி கமலேஷ் அவர்கள் பிரம்மா பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நேற்று நாம் பார்த்தோம். தேர்ச்சியில எப்படி பெற்றிருக்கிறார் அப்படின்னு நேற்று நம்ம வந்த பதிதாவிலிருந்து பண்டிடாவிலிருந்து அந்த குவாலியருக்கு எப்படி பார்ட்டிகளை கூப்பிட்டு வரும்பொழுது உடனடியாக பாபா அங்க போக சொன்னார் குவாலியருக்கு. ஆனால் அவர் பார்ட்டி கூட போகாமல் அவர் நேரடியாக வேற சென்டருக்கு போய் பிரம்மா பாபா சரீர விட்ட பிறகு கடிதம் வந்தது. நீ தேர்ச்சியில் வெற்றி பெற்றா அப்படி என்று நேற்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த அனுபவம் அம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். பிரம்மகுமாரி கமலேஷ் தீதி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை சொல்லப் போகின்றார். இது நடந்த வருடம் 1954ஆம் ஆண்டு இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் எனக்கு அறிமுகமானது அப்படின்று அழகாக நம்மிடம் ஆரம்பிக்கின்றார். எனக்கு அறிமுகம் கிடைத்த உடனே கிட்டத்தட்ட 1½ ஆண்டுகளில் அபுவிலிருந்து எங்களுக்கு செய்தி வந்தது. அதாவது மாதேஸ்வரி அவர்கள், மம்மா அவர்கள் பஞ்சாபிற்கு ஆன்மீக பயணமாக கிளம்பி உள்ளார்கள் அப்படின்று. அப்போ நாங்கள் எங்களுடைய சிறிய கிராமத்திற்கும், பிறகு அந்த ஸ்ரீ ஹரிகோவிந்தப்பூர், அதாவது மாதேஸ்வரி அவர்கள் வருவது எண்ணி நாங்கள் சௌபாகியமாக உணர்ந்தோம் அந்த அனுபவத்தினை. எங்கள் அனைவரையும் சந்திப்பார் அப்படி என்று ஆவலாக இருந்தோம். அப்படியே மாதேஸ்வரி அவர்களும் எங்கள் கிராமத்திற்கு வந்தார்கள். அப்போ எங்களது கிராமம் சிறியதாக இருந்தாலும், அங்கே கன்னியர்கள், குமாரிகள் கூட்டம் நிறைந்திருந்தது அங்கே. பிறகு நாங்கள் அனைத்து குமாரிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பாடலை இயற்றி மம்மாவிற்கு முன்பாக பாடினோம். எவ்வளவு அழகாக இருக்குது இப்ப சொல்லும் பொழுதெல்லாம். அந்த பாடலுடைய 2 வரிகள் இப்பொழுது எனக்கு நினைவில் இருக்கிறது. அதை உங்களிடம் நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அப்படி என்று பிரம்மகுமாரி கமலேஷ் தீதி அவர்கள் அந்த 2 வரிகளை நம்மிடம் சொல்லப் போகின்றார். இந்த குருஷேத்திர மைதானத்தில்